செல்வி அண்ணே வாங்க மாப்பிள்ள. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேண்ணே. நீ எப்படின்னு இருக்க? ஏதோ இருக்கம்மா. அப்பா எப்படி இருக்காரு? இருக்காருமா, என்னது சொல்றது? நீ போய் பாரு. சின்ன நெல்ல அந்த வீட்டுல இருக்காம்மா. நான் போய் வர சொல்றேன், நீ போய் பாரு உள்ள. எவ்வளவு கஷ்டமான வேலையை பார்த்துருக்கேன். சும்மா நோய் நோய் நோய்ட்டு பாத்தியம்மா உங்க அப்பாவை. வா செல்வி, பாப்பா. டாக்டர், பல்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போதைக்கு முடியாது. என்ன டாக்டர் இப்படி கொண்டு தூக்கி போறீங்க? நம்ம கையில என்னப்பா இருக்கு? சீரா மூச்சு விடுறாரு. நல்ல கண்டிஷன்ல வேற இருக்காப்ல. உங்க வாயிலிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை வரும்னு எதிர்பார்த்தோம். இத்தனை நாள் கஷ்டப்பட்ட எனக்கு அந்த ஆசை இல்லையா? என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட தான் இருப்பாரு. இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க? அதானே, அதுக்கு நான் என்ன பண்றது? வேணா இப்பயே கொண்டு அடக்கம் பண்ணுங்க. நானா வேணானே? ஒரு டாக்டரை பார்த்து ஏன் காப்பாத்தலன்னு கேட்டா பரவாயில்ல, ஏன் சாகலன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஃபீஸை கொண்டு வந்து கொடுங்க. பாலை கொடுமா. கிருஷ்ணா, என்னடா தாத்தாக்கு பால் ஊத்துருமேன்னு ஃபீல் பண்றியா? இங்க யாரும் ஃபீல் பண்ணல. இவரோட பீ மூத்திரத்தை யார் அலறங்கிறதா சங்கடம். அது இல்லாம தாத்தா வேற டிக்கெட் வச்சு ரொம்ப நாளா தொலைவிட்டு இருக்காரு. இவர் எப்படா போயிச்சிரோன்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கோம். என்னது வேண்டிட்டு இருக்கீங்களா? ஆமாடா, தாத்தா மட்டும் செத்துட்டான கல்யாணம் சாவுல. அது மட்டும் நடந்துருச்சுன்னா பந்தல் போட்டு மைக் செட் கட்டி கிடா வெட்டி பந்தி வச்சு மோமன கல்யாணம் விட தோக்குற அளவுக்குள்ள கொண்டாடணும் வேண்டிட்டு இருக்கோம். இத பார், தாத்தா செத்தாருன்னா 16 நாள் கொண்டாட்டம். மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, ஊருக்கு இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இங்கதான். இப்ப சொல்லு, தாத்தா வேணுமா வேண்டாமா? நானும் வேண்டிக்கிறேன்டா. வாமா செல்வி. அண்ணே. செல்வி, வாங்க மாப்ள. வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, வனிதா எங்க? அவ வரல. ஆமா, ஜனனி எங்க? பக்கத்து டவுன்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காமா. எப்போ வருவா? அவ வர்றதுக்கு எப்படி 3 மணி ஆயிரும். ஐயோ, அப்ப நாங்க அவளை பார்க்க முடியாதா? ஏன் இருந்து அவ வந்தது பாத்துட்டு போறது? ஆத்தி பொழப்பே கெட்டு போயிரும். அவருக்கு தெரியாம நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். அவர் மதுரை போயிருக்காரு. வரதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு போயிடணும். அதான பார்த்தேன். ஓம் புருஷனாவது உன்னை அனுப்பி வைக்கிறதாவது. சொந்த பந்தம்லாம் இந்த லட்சணத்துல இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. என் மகளை இன்னைக்கு நீ பார்க்க முடியாது. நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அவ வருவா. டேய் வண்டியாரா. என்னண்ணே அதுக்குள்ளே மதுரை போகிறேன்? நீங்கள் செல்வி கிட்ட கழுத்து வாங்க வரேன்ட்டேன். வாங்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கே போனோம். எடு. இன்னைக்குதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நம்மளால அப்படி சந்தோஷமா பேசி. என்ன பண்றது செல்வி, பொம்பளைங்களா பிறந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி பெத்தது கூட பிறந்தது பாக்குறது கூட ஆம்பளைங்க கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாரையும் பார்த்தாச்சு. நம்ம ஜனனி குட்டியையும் பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா செல்வி, நீ இருந்து பார்த்துட்டு தான் போகணும். அதுக்கு வாய்ப்பு இல்லையே. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? ஸ்கூட்டர்ல தானே வந்தீங்க. நானும் கிருஷ்ணனும் ஸ்கூட்டர்ல போயிட்டு ஜனனிய கிருஷ்ண கூட அனுப்பி வச்சிடறேன். பாத்துட்டு போங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஏ கிருஷ்ணா, நீ போய் ஜனனியை கூட்டு வந்துறியா? என்ன மாப்பிள்ள எங்கே கிளம்பிட்டீங்க? இல்ல மாமா, டவுனுக்கு போயிட்டு ஜனனியை கூட்டு வரலான்னு போறேன். அம்மா பார்க்கணும்னாங்க. எதுல? ஸ்கூட்டர்லையா? ஆமா மாமா.
ஏமாப்ல ஒரு வயசு பொண்ணை வண்டி பின்னாடி வச்சு கூட்டு வரமுன்றீங்களே, அதுக்கப்புறம் அவளை எவன் கட்டுவான்? இது கிராமம், இந்த வேலையெல்லாம் இங்க வேணும். டேய் என்னடா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? ஏண்டா அவன் முறை பையன், ஜனனி முறை பொண்ணு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வண்டியில வந்தா என்னடா தப்பு? இந்த முறப்பையங்கிற பேச்செல்லாம் பேசக்கூடாது. உங்க மனசுல கிருஷ்ணனுக்கு ஜனனியை கட்டி கொடுக்கணும்னு நினைப்பு இருந்தா அதை விட்டுருங்க. என்ன பேசுற? அந்த குடும்பத்துக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து சீப்படுறது பத்தாதா? இன்னொன்னையும் கட்டி கொடுத்து காலமுறை வந்து சாகணுமா? பதில் பேச முடியுதா? முடியல இல்ல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அந்த எம்டனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்து பட்ட சூட்டோட தலைமை இன்னும் இங்க இருக்கு. அதுல அவனுக்கு மருமகளா ஏமோனே பழி கொடுக்கணுமா? அந்த நினைப்பு உங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பயே தொடச்சு எடுத்துருங்க. தம்பி உங்களுக்கு தான்